வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து உங்களுக்கு நான் மசாலா பூரி ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இது பெங்களூரில் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட். இது வந்து ரொம்ப விரும்பி எல்லாருமே நம்ம சாப்பிடுவோம். இந்த சாட் கடைங்களெல்லாம் இது நிறைய விற்குவாங்க. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் அண்ட் செய்முறை பார்த்துக்கலாம். இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸி, வீட்டிலே தயார் பண்ணலாம். இந்த ரெசிபியோட ஃபுல் மெஷர்மெண்ட்ஸ், இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாமே வந்து என்னோடய பிளாகில் இருக்குது. பிளாக் லிங்க் வந்து அபவுட் பார் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மசாலா பூரிக்கு பேஸ் அந்த கிரேவிக்கு தேவையான பொருட்கள் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நான் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கொத்தமல்லி. இந்த அத்தனை மெஷர்மெண்ட்ஸும் வந்து என்னோடய பிளாகில் போஸ்ட் பண்ணுறேன். பிளாக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைனா ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணலாம். இந்த மசாலா பொடிங்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி, மிளகாய் தூள், சீரகத்தூள், மிளகு பொடி, கொஞ்சமாக பாவ் பாஜி மசாலா, இந்த கிச்சன் கிங் மசாலா, இந்த இத்தனை மசாலாவும் நம்மளுக்கு தேவைப்படும். அது தவிர்த்து நம்மளுக்கு வந்து இந்த பொட்டுக்கடலை கூட தேவைப்படும். இது வந்து கிரேவியை வந்து திக்கன் பண்ணும், நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இந்த பொட்டுக்கடலை கூட நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ வந்து நம்ம தயார் பண்ணலாம். இப்போ முதல் ஸ்டெப்பு வந்து இந்த அத்தனை காய்கறியும் வெட்டிடணுங்க. இந்த தக்காளி, டொமேட்டோ, இஞ்சி, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாம் ஒன்றும் பாதியமாக வெட்டி இந்த மாதிரி ஒரு கடாயில் போட்டுடுங்க. போட்டுட்டு இப்போ வந்து இது நம்ம வந்து பாயில் பண்ணணும். தண்ணி விட்டு மசாலா பொடி சேர்த்து, உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த அத்தனை ஐட்டமும் வந்து நல்லா வெந்து நல்லா கூழ் மாதிரி ஆகணும். அதுக்கு பிறகு வந்து நம்ம மிக்சியில் சேர்த்து அதை அரைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அத்தனை பொருளும் வந்து ஒரு மிதமான தீயில அடுப்பில் வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, இந்த மசாலா பொடி, உப்பு எல்லாம் சேர்த்து மிதமான தீயில அடுப்பில் வச்சுருக்கேன். இது நல்லா வெந்து கூழ் மாதிரி ஆகணும். அது பிறகு வந்து நான் எடுத்து அது மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சிக்க போகிறேன். இப்போ இது நல்லா வேகட்டும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு மிதமான தீயில. இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாம் வெந்துருச்சுங்க. தண்ணி கூட கொஞ்சம் நல்லா சுண்டி இருக்கு. இப்போ இது வந்து ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற விட போகிறேன். ஆற விட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சிக்க போகிறேன். இப்போ வந்து இதை நல்லா ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுட போகிறேன். ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகும் இது ஆறுறதுக்கு. ஆறுன பிற்பாடு மிக்சரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா இந்த பவுடர் மாதிரி ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிறேன். அதுக்கு பிறகு வந்து நான் அந்த குக் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி இதில் சேர்த்து விழுதாக அரைச்சிக்கணும். இந்த பொட்டுக்கடலை நல்லா வந்து அரைச்சிட்டேன், பவுடர் ஆயிடுச்சு. இதில் வந்து இந்த வெங்காயம், தக்காளி நான் குக் பண்ணி வச்சுருக்கிறது சேர்த்து நல்லா விழுதாக அரைக்க போகிறேன். இப்போ இந்த மசாலா பேஸ்ட் நல்லா விழுத அரைச்சிட்டேங்க. இதை வந்து திருப்பியும் அதே கடாயில் மாற்றிருக்கேன். தண்ணி விட்டு நல்லா கரைச்சிருக்கேன். இது வந்து அடுப்பில் வச்சு ஒரே ஒரு கொதி விடணும். இதில் வந்து சாட் மசாலா தூள் இப்போ நான் சேர்க்கணும். ஒரே ஒரு கொதி விட போகிறேன். இது கொதிச்சிச்சுன்னா இந்த கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். இப்போ வந்து நான் இதை கொதிக்க வைக்க போகிறேன். அதுக்கு பிறகு நான் சர்வ் பண்ண போகிறேன். இப்போ வந்து இது ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வந்து வச்சுருக்காங்க இந்த குழம்ப. இது வந்து கொஞ்சம் ஒரு கொதி வரணும், அவ்வளோதான். இது நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். இது நிறைய வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம இது கொதிக்க வச்சோம்னா இந்த கிரேவி வந்து தீ பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அட் த சேம் டைம் வந்து இந்த கிரேவி டேஸ்ட் போயிடும். ஸோ ஆன மட்டுக்கும் மிதமான தீ, ரொம்ப மிதமான தீயில் வச்சு கலரிட்டே இருக்கணும். இது நல்லா குழம்பு வந்து ஒரே ஒரு கொதி வந்ததும் இறக்கிடுங்க வேண்டியது தான். இதில் வந்து சாட் மசாலா தூள் 1 டீஸ்பூன் போட்டு நான் வந்து இது கிரேவியை ரெடியூஸ் பண்ண போகிறேன்.
இப்போ வந்து இந்த குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்சமாக சீரகத்தூள் நான் எக்ஸ்ட்ராவாக சேர்த்தேன் அந்த ஃப்ளேவர் என்ஹான்ஸ் ஆகிறதுக்கு. நல்லா கலந்து விட்டேன். உப்பு செக் பண்ணிக்கோங்க, உப்பு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுதான் மெயின் கிரேவியே நம்மளுக்கு. இப்போ அடுத்து வந்து நம்ம அசம்பிள் பண்ண வேண்டியது தான். மசாலா பூரிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த பானிபூரி மட்டும் கடையிலேருந்து நான் வாங்கிட்டு யூஸ் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் பாப்படிஸ் யூஸ் பண்ணலாம். வீட்லேயே பாப்படி தயார் பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த ரெசிபிக்கு பாப்படி நான் எப்படி தயார் பண்ணுறேன்னு அந்த ரெசிபி லிங்க் வந்து அபவுட் பார் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அதே டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, கேரட் திருவி வச்சுருக்கேன். பொடியாக கொத்தமல்லி கூட நறுக்கி வச்சுருக்கேன். இங்கே வந்து பட்டாணியை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பட்டாணி வந்து நல்ல ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மல்லி சட்னி ஏற்கனவே உங்களுக்கு நான் ரெசிபி காமிச்சிருக்கேன். அந்த ரெசிபி லிங்க் வந்து அபவுட் பார் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். சேவு, இந்த சேவு வந்து எல்லா கடையிலையும் கிடைக்கிறது. சாட் மசாலா தேவைப்படும். அதே மாதிரி இந்த குழம்பு. ஸோ இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து தயார் பண்ண வேண்டியது தான். வந்து இந்த மசாலா பூரி வந்து அசம்பிள் பண்ண போகிறோங்க. பார்த்துக்கோங்க. இந்த கிளிப்பை வந்து நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண போகிறேன். இது வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா வீடியோ ரொம்ப லாங்காக இருக்குது. ஸோ வந்து நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண போகிறேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மசாலா பூரி வந்து ரொம்பவே பிரமாதமாக வந்திருக்கு. ரொம்ப ஈஸியாக எல்லோரும் வீட்டில் பண்ணலாம். இந்த ரெசிபி வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டீட்டெயில் ரெசிபி வந்து என்னோடய ப்ளாகில் இருக்கும். ப்ளாக் லிங்க் வந்து அபவுட் பார் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைனா ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணலாம். என்னை வந்து ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் வந்து லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா லிங்க்ஸுமே அபவுட் பார் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். The same recipe is also posted in YouTube English link கூட about bar below this video post பண்ணுறேன். அப்படி இல்லைனா ஐ கார்டு above this video நீங்கள் வந்து கிளிக் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். உங்களோட காமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த புதிய ரெசிபியோட உங்களை நான் திருப்பியும் சந்திக்கும் வரை this is Vidya Lakshmi. Thank you so much for watching. Bye bye.